ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் குவிக் அண்ட் ஈஸியாக அட் த சேம் டைம் எப்படி ஒரு அட்ராக்டிவான ஃப்ளாரல் பேட்டர்ன் வந்து பெயிண்ட் பண்ணலான்னு பார்ப்போம். இதில் 3 ஃப்ளாரல்ஸ் வந்து நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு 2 வந்து ரவுண்ட் ப்ரஷ் வச்சு பெயிண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு பெயிண்ட் பண்ண போகிறோம். இந்த பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த 3 ஃப்ளாரும் எங்கெங்கே வரும்னு பொசிஷன் பண்ணி நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஒரு ரஃபாக ஒரு பென்சிலை வச்சு நான் ரஃபாக வரைஞ்சி வச்சுட்டு அதுக்கு மேலே நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க கலர்ஸ் ஃபெவிக்ரில் கலர்ஸ். ஃபெவிக்ரிலில் நியான் பிங்க்கும் ஒயிட் கலரும் எடுத்திருக்கேன். ரவுண்ட் ப்ரஷ் நம்பர் 8 வச்சு பெயிண்ட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு வந்து ஃபியூ ஸ்ட்ரோக்ஸ், 1 ஸ்ட்ரோக்லேயே வந்து நம்ம ஒரு என்டையர் ஃப்ளாரையே கம்போஸ் பண்ணி அது லீஃபும் நம்ம பெயிண்ட் பண்ண முடியும். இது வந்து ஈஸி மெத்தட். அட் த சேம் டைம் நம்ம குவிக்காக நிறையா வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி முடிக்க முடியும். ஒரு ஃபுல் சாரீக்கு கூட இந்த மாதிரி நம்ம பேட்டர்ன்ஸ்லாம் சூஸ் பண்ணால் ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இல்லாமல் ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம இந்த பேட்டர்ன் வந்து பெயிண்ட் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ நான் வந்து ஒவ்வொரு ஃப்ளாரையும் ஒவ்வொரு மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி ஒன்று, இன்னொன்று வந்து வேறு ஆப்போசிட் சைடில் ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி வரைஞ்சிருக்கேன். அப்போ தான் வந்து அது வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஒவ்வொரு ஃப்ளாரும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரஷ்ஷை வந்து ஒயிட்லேயும் டிப் பண்ணுறேன், பிங்க்லேயும் டிப் பண்ணி பண்ணுறனால நமக்கு டபுள் ஷேடடாக இந்த ஃப்ளார் கிடைக்கும். சிங்கிள் கலராக போடுறத விட இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் வந்து டபுள் ஷேடடாக பண்ணுறப்ப இன்னும் இம்ப்ரெசிவாக இருக்கும். நிறையா ஒயிட் வச்சு இந்த மாதிரி இதெல்லாம் பெயிண்ட் பண்ணுறப்போ ஒயிட்டோ லைட்டர் கலரோ நிறையா இருக்க மாதிரி பார்த்துக்கிடணும். இப்போ இந்த ஃப்ளார் வந்து இன்னொரு சைடில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. இந்த மாதிரி நம்ம அந்த பேட்டர்ன் வரைகிறப்பயே வேறு வேறு டைரெக்ஷனில் வந்து அந்த ஃப்ளாரல் அரேஞ்ச்மெண்ட் இருக்க மாதிரி பார்த்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கிடணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு லீஃப் பெயிண்ட் பண்ணுறதுக்கு எனி ஷேட் ஆஃப் க்ரீன் எடுத்துக்கோங்க. அதோடு வந்து லெமன் எல்லோ இல்லாட்டி ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. பேலட்டில் கொஞ்சமாக க்ரீனும் லெமன் எல்லோவும் எடுத்திருக்கேன். அந்த ஃப்ளாரல்ஸ் எல்லாம் எப்படி பெயிண்ட் பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டெம்மையும் நம்ம ஒரு க்ரீன் ஷேடு வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணுறோம். 2 கலர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும். இப்போ லீவ்ஸையும் அதே மாதிரி லைட்டர் ஷேடில் டிப் பண்ணிவிட்டு அப்புறம் டார்க்கர் ஷேடில் கொஞ்சமாக ப்ரஷில் எடுத்துகிட்டு நம்ம 1 ஸ்ட்ரோக்லேயே கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த ஸ்டாக்குக்கு 2 பக்கமும் லீவ்ஸ் இருக்க மாதிரி பெயிண்ட் பண்ணணும். நிறைய கேப்ஸ் எல்லாம் இன்பிட்வீன் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்து இந்த ஃபியூ ஸ்ட்ரோக்ஸ் வச்சு நம்ம லீஃப் இந்த மாதிரி ஸ்வர்ல்ஸ் இந்த மாதிரி போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கிடணும். இதில் டார்க் க்ரீனில் வந்து நம்ம லெமன் எல்லோ வச்சு பெயிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கோல்டன் எல்லோ இல்லாட்டி ஒயிட் கூட வச்சு நம்ம டபுள் ஷேடடாக பெயிண்ட் பண்ணலாம் இந்த லீவ்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து டெய்ஸீஸ் பெயிண்ட் பண்ண போகிறோம். இதுவும் சிங்கிள் ஸ்ட்ரோக்லேயே நம்ம ஃபுல்லாக பண்ண முடியும். இதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுற கலர் ஒயிட்டு. இதுக்கும் நான் ரவுண்ட் ப்ரஷ் நம்பர் 8 தான் எடுத்திருக்கேன். நம்ம இந்த பெட்டல்ஸ்லாம் போடுறப்ப கர்வ்டாக இருக்க மாதிரி பார்த்து போடணும். ஸ்ட்ரைட்டாக போடாமல் கர்வ்டாக வச்சு நம்ம போடுறப்ப தான் அது ரியலிஸ்டிக்காக அந்த பெட்டல்ஸ் எல்லாம் ரியலிஸ்டிக்காக நமக்கு தெரியும். வேறு வேறு டைரெக்ஷனில் இதே மாதிரி நீங்கள் வந்து வந்து ட்ரா பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு கூட நீங்கள் ஃபில் பண்ணலாம். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் அ ஃபியூ ஸ்ட்ரோக்ஸ்லேயே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபாஸ்ட்டாகவும் பண்ணி முடிக்க முடியும். இதை ஒயிட் இல்லாமல் நீங்கள் வேறு வேறு கலர்ஸ் வச்சும் ட்ரை பண்ணலாம். எல்லோ, ஆரஞ்சு அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணலாம். இப்போ கீழே இருக்க ஃப்ளவர்ஸ்லாம் நான் வந்து ஃபுல்லி ப்ளூம்டாக காட்டியிருக்கேன். மேலே இருக்க வந்து பெயிண்ட் பண்ண போகிறது வந்து அது ஹாஃப் ப்ளூம்டாக இருக்க மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி 1-2 பட்ஸ் அந்த மாதிரி வச்சு கூட பெயிண்ட் பண்ணிக்கிடலாம். இப்போ இதுக்கு கொடுக்குற ஸ்டாக்கும் அதே மாதிரி க்ரீன் ஷேடாக எந்த க்ரீன் ஷேட்னாலும் வச்சு எடுத்துக்கலாம். சாப் க்ரீன் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி டார்க் க்ரீன் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ டார்க் கலர் ஃபேப்ரிக்காக இருக்கனால நான் இதோட கொஞ்சமாக எல்லோ கலந்து நான் வந்து இந்த ஸ்டாக்கெல்லாம் பெயிண்ட் பண்ண போகிறேன். டார்க் க்ரீன் ஏற்கனவே பேக்ரவுண்ட் டார்க் க்ரீனாக இருக்கிறப்ப க்ரீன் கொடுக்குறப்ப தெரியாது. அதனால நான் இதில் ஒயிட் இல்லாட்டி எல்லோ வச்சு மிக்ஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கிடலாம். இப்போ இதுக்கு போடுற லீவ்ஸ் எல்லாம் வந்து நம்ம இதுக்கு முந்தி போட்ட லீவ்ஸ் மாதிரி ரவுண்டட் லீவ்ஸாக இல்லாமல் ஷார்ப்பாக இருக்க மாதிரி போடணும். இப்போ நம்ம
அந்த லீஃபுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரெஷர் கொடுத்து நம்ம ப்ரஷ்ஷை வந்து ஹேண்டில் பண்ணணும். சிங்கிள் ஸ்ட்ரோக்லேயே எல்லா லீஃபையும் நம்ம போட்டலாம். இது வந்து டபுள் ஷேடடாக வச்சு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். டார்க் க்ரீனும் லெமன் எல்லோவும் நான் சேர்த்து வச்சு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நம்ம எங்கெல்லாம் லீவ்ஸ் வேணுமோ ஃபில் பண்ணணுமோ அந்த இடத்துலலாம் லீவ்ஸ் பெயிண்ட் பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு சென்டரில் வந்து அந்த போலன் இருக்கிற இடம் வந்து நம்ம கொடுக்குறதுக்கு எல்லோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அதில் வந்து ஆரஞ்சு ரெட்டு வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ வந்து லெமன் எல்லோ அப்படி இல்லைன்னா நீங்கள் கோல்டன் எல்லோ எனி ஷேட் ஆஃப் எல்லோ யூஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் ஜஸ்ட் வந்து அந்த ஓவல் ஷேப்பில் அதை ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் ஆரஞ்சு கலர் ரெட் கலர் வச்சு அந்த கார்னர்ஸ்லலாம் கொஞ்சம் டெப்த்து கொடுத்தா தான் அந்த போலன் வந்து ஹைலைட் ஆகி தெரியும். அதுக்காக கார்னர்ஸில் கொஞ்சமாக ரெட்டு ஆரஞ்சு கொடுத்து ரெட்டு கொடுத்துருக்கேன். அந்த சென்டர் போர்ஷன் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும். இப்போ இந்த பெயிண்டிங்கில் 3 ஃப்ளவர்ஸை வந்து பொசிஷன் பண்ணி வரைஞ்சிருக்கேன். இது வந்து நம்ம ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு போட போகிறோம். இதுக்கு தேவையான லீவ்ஸ் நம்ம வரைஞ்சிட்டு இப்போ வந்து நான் லெமன் எல்லோவும் ஒயிட் கலரும் எடுத்திருக்கேன். ஃப்ளாட் ப்ரஷ் நம்பர் 5 யூஸ் பண்ணி கார்னர்ஸ்லேருந்து ட்ரை ப்ரஷ் டெக்னிக்கில் நான் ஏற்கனவே நிறையா வீடியோஸ் வந்து ட்ரை ப்ரஷ் டெக்னிக்கு நான் போட்டிருக்கேன். டுவர்ட்ஸ் த சென்டர் வந்து ஜஸ்ட் ட்ரை ஸ்ட்ரோக்ஸாக இழுக்கணும். ரொம்ப பெயிண்ட் வைக்கக்கூடாது. கொஞ்சமாக நம்ம ப்ரஷ்ஷில் லோட் பண்ணிவிட்டு அவுட்டர் பெட்டல்லேருந்து டுவர்ட்ஸ் சென்டர் வந்து ப்ரஷ்ஷை வந்து ட்ரையாக வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணணும். இதில் சிங்கிள் கலராகவும் நம்ம பெயிண்ட் பண்ணலாம், டபுள் ஷேடடாகவும் பெயிண்ட் பண்ணலாம். இதில் வந்து நான் சிங்கிள் கலராக பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸ்க்கும் பெயிண்ட் பண்ணலாம். டார்க் கலர் ஃபேப்ரிக்காக இருக்கனால நீங்கள் வந்து அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணுறது வந்து லைட் கலர் பெயிண்ட் சூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த பெயிண்ட்டோட ஒயிட் கலர் வந்து நீங்கள் கலந்துட்டு போட்டால் தான் அது வந்து பிரைட்டாக தெரியும். அப்படி இல்லைன்னா ரொம்ப டல்லாக இருக்கும். டார்க் கலரை வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கும். அதனால் நான் லைட் கலர் வச்சு நான் இப்போ பெயிண்ட் பண்ணுறேன். இப்போ சப்போஸ் நீங்கள் ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி ரெட் அந்த மாதிரி எடுத்து பெயிண்ட் பண்ணாலும் நீங்கள் கொஞ்சமாக பேலட்டில் ஒயிட் கலர் எடுத்து வச்சுட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பெயிண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் குயிக்காக நம்ம பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்க டெக்னிக். ரொம்ப ஷேடிங் அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு ட்ரை ப்ரஷ் வந்து கொஞ்சமாக ட்ரை ப்ரஷ் வச்சு கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம லைட்டாக வந்து ஃபில் பண்ணுறது தான் இதில் தேவை. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து லீஃப் பெயிண்ட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி தான் ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் டார்க் க்ரீனும் லெமன் எல்லோ எடுத்துக்கலாம். இல்லாட்டி டார்க் க்ரீன் வித் ஒயிட் வச்சு ப்ரஷ்ஷில் 2 கலர்ஸையும் லோட் பண்ணிவிட்டு நான் டபுள் ஷேடடாக லீஃபையும் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் க்ரீன் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி க்ரீன் வித் எனி ஷேட் ஆஃப் எல்லோ மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணலாம். இல்லாட்டி எல்லோ லீவ்ஸ் கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். நீங்கள் என்ன ஃப்ளவர் பெயிண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அந்த லீஃபை வந்து கலரை வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கிடணும். நம்ம லீஃப்லேயுமே நிறையா வேரியேஷன் காட்டலாம். லீஃப் வந்து நம்ம க்ரீன் பெயிண்ட் பண்ணுறப்ப கொஞ்சமாக க்ரீனோட ப்ளூ மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம ஒரு கிரேயிஷ் டோன் ஆஃப் லீவ்ஸ் காட்டலாம். அப்படி இல்லைன்னா எல்லோ ஆக்கர் இல்லாட்டி எல்லோ வித் ப்ரௌன் அந்த மாதிரி லீவ்ஸ் கூட வச்சு நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ அடிஷ்னலாக நமக்கு வேணுங்கிற எலிமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இப்போ சென்டர் ஆஃப் த ஃப்ளாருக்கு வந்து நம்ம போலன் ஏதாவது உள்ளே வந்து ஃபில் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நான் ஒயிட் கலர் வச்சு அந்த டார்க்காக இருக்க இடத்துக்கு மட்டும் ஃபியூ டாட்ஸ் மாதிரி வச்சுட்டு சென்டரில் ஒரு கலர் வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதில் என்ன மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குறேன். நம்ம சென்டரில் அடுத்து கொடுக்க போகிற கலர் வந்து அந்த ஃப்ளவருக்கு வந்து கான்ட்ராஸ்டிங் கலராக இருக்கணும். ஏதோ ஆரஞ்சு கொடுக்கலாம், ரெட் கொடுக்கலாம், ஆர் எனி ஷேட் ஆஃப் ப்ளூஸ் அந்த மாதிரி கூட நம்ம கலர் சூஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த 3 ஃப்ளவர்ஸையும் நீங்கள் பெயிண்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.